ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, ஆல்ரெடி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு பார்த்துருப்போம். ஸோ அதோட குட்டி ரெசிபி வேறு மெத்தட்லேயும் ப்ளஸ் வந்துட்டு சீனி அவரைக்காய் இருக்குல்ல, அதை வச்சு செய்யக்கூடிய பருப்பு உசிலி, இந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு ½ அன் ஹவர் போல் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 வரமிளகா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு பருப்பு உசிலி ப்ளஸ் வந்துட்டு உருண்டை குழம்பு ரெண்டுக்குமே சேர்த்து தான். நான் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறேன். இல்லை நான் வந்துட்டு பருப்பு உருண்டை குழம்பு செய்யலை, பருப்பு உசிலி மட்டும் தான் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கிராம் மட்டும் போதுமான அளவுக்கு பருப்பு வந்துட்டு இப்போ வந்து நான் ரெண்டுக்குமே சேர்த்து போடுறேன். ஒரு கை அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு மீதி இதில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம்னு சொல்லலாம் பருப்பு உருண்டை குழம்பு, அதில் வந்து வதக்கி அதுக்கப்புறம் வந்து உருண்டையாக உருட்டியிருப்போம். இதில் வந்து நம்ம டைரெக்டாக அவிக்கிறதுனால வெங்காயத்தை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி இட்லி தட்டில் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுருந்தேன். இன்னொரு தட்டில் வந்துட்டு பருப்பு உசிலிக்கும் மீதி இருக்கிற உருண்டையும் வச்சுக்கலாம். பருப்பு உசிலிக்கு நம்ம செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு உருண்டையெல்லாம் உருட்ட வேண்டாம். இந்த மாதிரி கையை வச்சு வடையை தட்டுற மாதிரி தட்டி வச்சா போதும். நம்ம நார்மலாக இட்லி அவிக்கிற மாதிரி தண்ணி கொதிச்சோடனே இட்லி கொப்பரைக்குள்ளே வச்சு மூடி வச்சுட்டு அவிச்சிட வேண்டியதான். இப்போ வந்துட்டு சீனி அவரைக்காயை விட்டுடலாம். நம்ம இப்போ நீங்கள் செய்ய போகிறது வந்து சீனி அவரைக்காய் உசிலி தான். ஸோ இப்போ சீனி அவரைக்காயை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காம்பு 2 சைடுமே கட் பண்ணிவிட்டு பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா துவைக்கிற வேண்டிதான். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம வந்துட்டு அந்த அவிஞ்சிருச்சு அந்த இதை நம்ம என்ன செய்யணும்னா உதுத்து வச்சுக்கிறோம். அந்த வடை மாதிரி தட்டி வச்சுருந்தோம்ல அந்த இதை. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே நீங்கள் வத்தப்பொடி போட்டால் போதும். ஏன்னா நம்ம வத்தல் போட்டு அரைச்சிருக்கணும்ல. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சீனி அவரைக்காய்க்கு மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நம்ம பருப்புக்கு ஆல்ரெடி போட்டே அரைச்சிட்டோம், அதனால் அதிகமாகிடும். ஸோ சீனி அவரைக்காய்க்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு அது பச்சை வாசனை போனோடனே சீனி அவரைக்காயை போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு தண்ணியை தெளித்து இட்லி கொப்பரை மூடி வச்சு மூடிட்டிங்கன்னா வதங்கிடும். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், லைட்டாக தெளித்தாலே போதும். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருப்போம்ல அந்த பருப்பை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா சீனி அவரைக்காய் பருப்பு உசிலி ரெடி. வீட்டில் சீனி அவரைக்காய் கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், குவான்டிட்டியும் அதிகமாக வரும். இப்போ வந்து பருப்பு உருண்டை கிழமை செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பேன், மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் புளிக்கரைசலில் வந்துட்டு சாம்பார் பொடி உப்பு காயம் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காயில் சீரகம் வெள்ளை போட்டு அரைச்சி வச்சு அதையும் இதோட ஆட் பண்ணி எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் அவிச்சு வச்சுருந்த உருண்டையை 1 by 1 ஆட் பண்ணி சிம்மில் வச்சு 2 minutes வந்து இட்லி கொப்பரை மூடியை வச்சு போட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுருந்தோம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு உருண்டையை வந்து அவிச்சு போடும்போது 100% வந்து என்ன செய்யாதுன்னா உருண்டை உடையாமல் வரும். மேபி அந்த மெத்தடில் வந்துட்டு நம்ம சரியாக வதக்கலைன்னா கட்டாயம் உருண்டை உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து உருண்டை உடையவே உடையாது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.